10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல், விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். உங்கள் அபிமான திரையரங்குகளில் காதலர்கள் கொண்டாடும் ஓஹோ எந்தன் பேபி வெற்றி நடை போடுகிறது. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? டிஆர் அவர்களுடைய கட்சி இன்னும் செயல்பாட்டில் இருக்கா? அவர் வாக்கு அரசியலுக்கு மீண்டும் வருவாரான்னு பெல்ஜியம்ல இருந்து ஹரிகுமார் லட்சுமணன் கேட்டிருக்காங்க. டிஆருடைய கட்சி இப்போது முழு செயல்பாட்டில் இருப்பதாக சொல்ல முடியாது. அவருக்கும் அரசியலில் தொடர்ந்து ஈடுபடுகின்ற எண்ணம் இப்போ இருக்கிறதாக தெரியல. சாய் அபயங்கருடைய இசையில முதல்ல எந்த படம் ரிலீஸ் ஆகும்னு அனகாபுத்தூர்ல இருந்து வினோத் கண்ணா கேட்டிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜியுடைய இயக்கத்திலே சூர்யா நடிக்கின்ற கருப்பு திரைப்படம் தான் சாய் அபயங்கருடைய முதல் திரைப்படமாக வெளியாகும் அப்படின்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர், சிவாஜி, ஜெய்சங்கர், விஜயகாந்த் இவங்கெல்லாம் இல்லாம தமிழ் சினிமா எதை இழந்ததுன்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெய்சங்கர், விஜயகாந்த் ஆகியோர் இல்லாமல் தமிழ் சினிமா இழந்ததுன்னா ஏராளம். முக்கியமாக சொல்லணும்னா பாதுகாப்பு இழந்தது, நல்ல நடிப்பு இழந்தது, அன்பை இழந்தது, அரவணைப்பை இழந்தது. விஜயகாந்த் நடிச்ச கேப்டன் பிரபாகரன் படத்துடைய ரீரிலீஸ் ஏற்பாடுகள் எந்த நிலையில இருக்குன்னு ராயக்கோட்டையிலிருந்து முரளி கேட்டிருக்காங்க. கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை டிஜிட்டல் முறையிலே மாற்றுவதற்கான பணிகள் எல்லாம் முடிவடைந்து விட்டன. ஆனாலும் அந்த படத்தினுடைய வெளியீட்டு தேதி இன்னும் அவர்கள் இறுதி செய்ததாக தெரியல. இந்திய அளவில் அதிகமான திரைப்படங்களை இயக்கிய இரட்டை இயக்குநர்கள் யாருன்னு கடலாடியில இருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. இந்திய அளவிலே அதிகமான திரைப்படங்களை இயக்கிய இரட்டை இயக்குநர்கள்னா அது நடிகர் சிவாஜி கணேசனை பராசக்தி திரைப்படத்திலே அறிமுகப்படுத்திய கிருஷ்ணன் பஞ்சு இரட்டையர்கள் தான். ஆகஸ்ட் 15, 1975 ரஜினிகாந்த் நடிச்சு அபூர்வ ராகங்கள் படம் ரிலீஸ் ஆகி தமிழ் சினிமாவுக்கு ஒரு வசூல் சக்கரவர்த்தியை கொடுத்துச்சு. இப்போ ரஜினிகாந்துக்கு 50 வருஷம் கழிச்சு ஆகஸ்ட் 14ஆம் தேதி கூலி படம் ரிலீஸ் ஆக போகுது. ரஜினிகாந்துடைய இந்த 50 வருட திரைப்பயணத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு எருமப்பட்டியிலிருந்து பாலு கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்துடைய திரைப்பயணத்தை பொறுத்தவரையிலே ஆரம்ப காலத்தில் அவருடைய பாதை இருக்கு, அது ரோஜா பூக்களால் அமைக்கப்பட்டதாக இருக்கல. கல்லும் முள்ளுமாக இருந்த பாதையை கடந்துதான் சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தை வென்றார் ரஜினிகாந்த். அப்படி ஒரு பட்டத்தை வென்றதுக்கு பின்னாலே ஆண்டு காலமாக அதை அவரால் தக்க வைத்துக் கொள்ள முடிகிறது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய எளிமை. மிகப்பெரிய உயரத்தை தொட்டதுக்கு பின்னாலே எளிமையாக பழகின்ற அந்த பண்பு இருக்க, அது ரஜினிகாந்துடைய தனி சொத்து. யேசுதாஸ் இப்போ எங்க இருக்காரு? நலமா இருக்காரா? அவருடைய நேர்காணலை சாய் விசித்ரா நிகழ்ச்சியில் எதிர்பார்க்கலாமான்னு கோவைபுதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. யேசுதாஸ் நலமாக இருக்கிறார், இப்போ அமெரிக்காவில் இருக்கிறார். அவருடைய பேட்டி சாய் விசித்ரா நேர்காணலில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்க தயாரிச்ச அம்பிகை நேரில் வந்தால் படத்துல தான் ஷோபா தன்னுடைய முதல் பாடலை பாடினாங்களா? அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பத்தி ஷேர் பண்ணுங்கன்னு நியூ ஜெர்சில இருந்து இளமாறன் கேட்டிருக்காங்க. ஷோபா அம்பிகை நேரில் வந்தால் படத்துக்கு முன்னாலேயே பல ஆண்டுகளாக பாடிக்கொண்டிருக்கிறார். 1978ஆம் ஆண்டிலேயே அவருடைய இசை பயணம் தொடங்கிவிட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அம்பிகை நேரில் வந்தால் திரைப்படத்துக்காக ஷோபா பாடிய போது அந்த பாடல் ஒளிப்பதிவு கூடத்தில் கூட நான் இல்லை அப்படின்றது தான் உண்மை. அந்த பாடலுக்கான ஒளிப்பதிவு முடிந்ததற்கு பின்னால் தான் நான் ஒளிப்பதிவு கூடத்துக்கே போனேன். அதனால் அம்பிகை நேரில் வந்தால் படத்துக்காக அவர் பாடிய போது அதை பக்கத்திலிருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ரஜினிகாந்த் அண்ட் கமல்ஹாசன் இவங்க ரெண்டு பேருக்கும் எஸ்பிபி சார் கடைசியாக பாடின பாடல்கள் எதுன்னு காஞ்சிபுரத்திலிருந்து வேல் கேட்டிருக்காங்க. மௌனமே பார்வையா என்று தொடங்குகின்ற பாடல் தான் கமல்ஹாசனுக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய கடைசி பாடல். அந்த பாடல் இடம்பெற்றிருந்தது அன்பே சிவம் அப்படின்ற படத்தில். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய கடைசி பாடல்னா அது டி இமான் இசையில் அமைந்திருந்த அண்ணாத்தே என்று தொடங்குகின்ற பாடல். அனுபமா பரமேஸ்வரன் ஜானகி அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காங்க. ஜானகி அப்படின்ற பெயர் சீதையுடைய இன்னொரு பெயர் அப்படின்றதால அந்த படத்துடைய டைட்டிலை மாற்ற சொல்லி சென்சார் போர்டு சொல்லியிருக்காங்க. திரைப்படங்களில் வன்முறை மற்றும் பாலியல் காட்சிகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதை தடுக்காத சென்சார் போர்டு இந்த பெயருக்கு இப்படி பண்ணுறது நியாயமா? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு தலையாம்பள்ளத்திலிருந்து செல்வம் ராஜா கேட்டிருக்காங்க. படத்தினுடைய கதாபாத்திரத்துக்கு ஜானகி அப்படின்னு பெயர் சூட்டி இருப்பதனாலேயே ஜானகி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா என்ற படத்தினுடைய பெயரை மாற்ற வேண்டும் என்று தணிக்கை குழுவினர் சொல்வது ஏற்புடைய விஷயமாக தெரியல. சில தமிழ் படங்களுடைய டைட்டில் கார்டில் ஹீரோவுடைய பேர் போடுறதுக்கு முன்னாடியே ஹீரோயினுடைய பேர் போட்டுறாங்களே, இதுக்கு என்ன காரணம்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. ஒரு சில திரைப்படங்களில் கதாநாயகனுடைய பேரை முதல்ல போடாமல் கதாநாயகனுடைய பேரை முதல்ல போடுறாங்கன்னா அந்த திரைப்படத்தினுடைய கதையில் கதாநாயகிக்கு அந்தளவு முக்கியத்துவம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த படத்தினுடைய கதாநாயகி இருக்காங்களே அவங்க அந்த கதாநாயகனை விட
சீனியர் நடிகையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் தான் டைட்டிலில் பெயர்கள் அப்படி மாறி இடம்பெறும். சாய் விசித்ரா நிகழ்ச்சியில் எல்லா நேர்காணல்லையும் இத்தனை வருட சினிமா பயணம் உங்களுக்கு நிறைவாக இருந்துச்சா அப்படின்னு கேட்பீங்க. உங்களை நான் கேட்குறேன், இத்தனை வருட சினிமா பயணம் உங்களுக்கு நிறைவாக இருந்துச்சா இல்லை ஏதாவது குறை இருந்ததான்னு தஞ்சாவூர்லேருந்து தேவாவினி கேட்டிருக்காங்க. என்னுடைய சினிமா பயணத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நிறைவான பயணமாகவே அமைந்திருக்கிறது. அப்படி அமைந்திருக்கின்ற காரணத்தினால்தான் இன்று வரை உங்களோடு என்னால் தொடர்ந்து பேசி கொண்டிருக்க முடிகிறது. பறந்து போ படத்தோட கிளைமேக்ஸில் வர மலைப்பாங்கான இடம் மற்றும் ட்ரெயின் வர சீன்லாம் எந்த லொக்கேஷனில் ஷூட் பண்ணாங்கன்னு சென்னையிலேருந்து பிரேம் கேட்டிருக்காங்க. பறந்து போ படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி இடம்பெற்றிருந்த மலைப்பாங்கான இடங்கள்லாம் கேரளாவிலும் கோயம்புத்தூர் அருகிலும் படமாக்கப்பட்டன. சசிகுமார் நடித்த போராளி திரைப்படம் வெற்றி படமாக அமைஞ்சதான்னு சூரத்திலிருந்து சூரஜ் கேட்டிருக்காங்க. சமுத்திரக்கனியின் இயக்கத்திலே சசிகுமார் நடித்த போராளி திரைப்படம் வெற்றி படமாகவே அமைந்தது. பொன்னியின் செல்வன் கதையை வேற யாராவது படமாக எடுத்தா ஓடுமா, அப்படி எடுக்க உரிமை இருக்கான்னு சென்னையிலேருந்து நவீன் கேட்டிருக்காங்க. நீங்கள் உட்பட பொன்னியின் செல்வனை யார் வேண்டுமானாலும் திரைப்படமாக எடுக்கலாம். ஏன்னா கல்கியினுடைய எல்லா எழுத்துக்களும் நாட்டுடைமையாக்கப்பட்டு விட்டன. மணிரத்னத்தினுடைய இயக்கத்திலே உருவான பொன்னியின் செல்வன் திரைப்படம் தமிழ் சினிமா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய எல்லோருமே சென்று அடைந்து விட்டதன் காரணமாக இனி பொன்னியின் செல்வனை யாராவது எடுத்தால் அது வெற்றி பெறுமா அப்படின்றது சந்தேகம்தான். குற்றப்பரம்பரை படத்தை பாரதி ராஜா, பாலா, சசிகுமார் அப்படின்னு பல இயக்குநர்கள் இயக்க போகிறதா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தகவல் வருது. அந்த படம் யாரோட இயக்கத்தில் வெளியாக வாய்ப்பு இருக்கு, அந்த படமும் இன்னொரு பொன்னியின் செல்வனா மாறுமான்னு காஞ்சிபுரத்திலிருந்து வேல் கேட்டிருக்காங்க. குற்றப்பரம்பரை கதையை இப்போ இயக்க போகிறதுன்னா அது சசிகுமார் தான். அதை திரைப்படமாக எடுக்கின்ற எண்ணம் சசிகுமாருக்கு இருப்பதாக எனக்கு தெரியல. அந்த கதையை ஒரு வெப் சீரிஸாக படமாக்குகின்ற முயற்சியில் தான் இப்போ சசிகுமார் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார். ரஜினி சார் வீட்டில் வளர்ந்த சஞ்சய் இப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு படத்தில் தான் நடிச்சாரு, அதுக்கு பிறகு அப்புறம் பார்க்க முடியலையேன்னு கோவைப்புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. மாதவனும் கங்கனா ரணாவத்தும் நடிக்க விஜயனுடைய இயக்கத்திலே உருவாகி கொண்டிருக்கிற ஒரு படத்துக்கு இணை தயாரிப்பாளராக இப்போ சஞ்சய் தான் இருக்கார். அந்த பட வேலைகளில் தான் இப்போ அவர் பிஸியாக இருக்கிறார். $30 கோடி செலவு பண்ணி எடுக்கப்பட்ட 3BHK படத்துடைய டிக்கெட் விலையும் $190. 3000 கோடி செலவு பண்ணி எடுக்கப்பட்ட ஜுராசிக் பார்க்குடைய டிக்கெட் விலையும் $190. 1000 செலவு பண்ணி குடும்பத்தோட படம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல விஷுவல் எஃபெக்ட் உள்ள ஜுராசிக் பார்க் படத்தை தான் சூஸ் பண்ணுவாங்க. சின்ன பட்ஜெட் படங்களுடைய டிக்கெட் விலையை கம்மி பண்ணால் நடுத்தர குடும்பத்தினரும் சினிமா பார்ப்பாங்களே, அதை ஏன் செய்ய முடியலன்னு ஸ்ரீலங்காவிலிருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. திரைப்படங்களை பார்க்க வருகின்ற ரசிகர்கள் அந்த படம் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டிருப்பதற்காக மட்டும் திரைப்படத்தை பார்க்க வர்றதில்லை. இன்னும் சரியாக சொல்லணும்னா நல்ல கதையமைப்பு இல்லாமல் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட பல திரைப்படங்கள் மிகப்பெரிய தோல்வி படங்களாக மாறியதை கூட நாம் கண்கூடாக பார்த்துருக்கோம். 2.5 மணி நேரம் ஒரு திரைப்படத்தை பார்க்க வருகின்ற ரசிகர்களுக்கு அந்த 2.5 மணி நேரம் ஒரு திருப்தியை அந்த படம் தர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு திரைக்கதை அந்த படத்தில் இருக்க வேண்டும். அப்படி நல்ல நல்ல திரைக்கதைகள் அமைந்த எத்தனையோ திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைவதை நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அடுத்து இன்று ஒரு தகவல். தமிழ் சினிமாவை பொறுத்தவரையிலே பல நடன பெண்மணிகளை கதாநாயகியாக இந்த பட உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு கதாநாயகி நடிகை தான் சிஐடி சகுந்தலா. சகுந்தலா என்றிருந்த அவருடைய பெயர் சிஐடி சகுந்தலா என்று மாறக்கூட காரணமாக இருந்ததுன்னா அது ஒரு திரைப்படம் தான். சிஐடி சங்கர் அப்படின்ற திரைப்படத்தில் ஜெய்சங்கருக்கு ஜோடியாக நடித்ததற்கு பின்னாலே தான் அவருடைய பெயர் சிஐடி சகுந்தலா ஆனது. ஜெய்சங்கரை பொறுத்த வரைக்கும் திரையுலகிலே கடைக்கோடியிலே உள்ளவர் கூட மிக உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று பாடுபடுகின்ற ஒரு நடிகராக இருந்தவர். அதன் காரணமாகத்தான் ஒரு நடன பெண்மணியான சகுந்தலாவை கதாநாயகியை ஏற்றுக்கொள்வதிலே அவருக்கு எந்த தயக்கமும் இல்லை. அந்த நன்றியின் காரணமாகவும் வேணும் அதற்கு பின்னாலே ஜெய்சங்கர் நடத்திய பல கலை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பங்கேற்றிருக்கிறார் சிஐடி சகுந்தலா. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய 4 மொழிகளில் ஏறக்குறைய 600 திரைப்படங்களுக்கு மேல் நடித்த சிஐடி சகுந்தலாவுக்கு நல்லதொரு அடையாளத்தை பெற்றுத்தந்த இன்னொரு திரைப்படம்னா அது தவப்புதலன் திரைப்படம். அந்த படத்திலே சிவாஜிக்கு வெள்ளியாக நடிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு சிஐடி சகுந்தலாவுக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டார் அவர் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த உலகை விட்டு மறைவதற்கு முன்னாலே ஒரு பத்திரிகை பேட்டியில் இப்போ சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் தொழில்நுட்பத்துறையிலே மிகப்பெரிய அளவில் நம்ம முன்னேறி இருக்கோம், ஆனால் கதை அம்சத்திலோ பாடலிலோ அந்த அளவு முன்னேற்றம் இருக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் வேதனையாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார் சகுந்தலா. அவருடைய அந்த கருத்து மிகச் சரியானது என்று ஆமோதிக்கின்ற அளவில் தானே இன்றைக்கு படங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இத்துடன் இந்த லென்ஸ் சிகிச்சை நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் சிகிச்சையிலே சந்திப்போம். இளையராஜாவை எப்போ முதல்ல சந்திச்சிங்க நீங்கள்? இசைஞானி அவர் நம்ம இவர்கிட்ட இருக்கும்போது ஜிகே வெங்கடேஷ் அசிஸ்டண்ட்டாக இருக்கிற காலத்தில் எனக்கு தெரியும். ஏன்னா நான் அப்பா கூட அசிஸ்டண்ட்டாக போவேன்.
அவர் ஜிகேவி சார் கூட அசிஸ்டண்ட்டாக வருவார். இந்த அசிஸ்டண்ட் லெவலில் ஒரு வணக்கம் சொல்லி அது மாதிரி இப்படியே பார்த்து பழகணும். இப்படியே பார்த்து பழகிட்டு இருந்துட்டு உங்கள் அப்பாவை தாண்டி உங்களுக்கு பிடித்த கவிஞர் அப்படின்னு யாராக இருக்காங்களா? இல்லை, எனக்கு வந்து மகாகவி பாரதியார் ரொம்ப பிடிக்கும். கவிஞர் வாலியோட பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? பழக்கம் உண்டு, ஒரு பிணக்கமும் உண்டு. அப்படியா? கவிஞரோடவா? வாலி அது பதிவு செய்யக்கூடிய விஷயந்தான், நல்ல விஷயம். என்னை வந்து தமிழ்மணி சார் ஒரு படம் டைரக்ட் பண்ண சொன்னார். அந்த படம் நான் டைரக்ட் பண்ணும்போது பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.